வெல்கம் டு 360 தமிழ். நம்ம விக்ரம் ஆன் டியூட்டி அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை போட்டோம். அதுல முடிவு வந்திருக்காது, பாதியிலேயே கட் பண்ணிருப்பாங்க. என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க, முடிவு எங்கன்னு கேட்டீங்க பாத்தீங்களா? இப்ப முடிவு நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இப்ப ரீசெண்டா ஒரு 4 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த கிரைமோட முடிவு என்னன்றதை இதுல ரிவீல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி புதுசா வேற ஒரு கிரைமோ இதுல நடக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். ஆக்சுவலா சிரீஷான்ற ஒரு பொண்ணு ஊருக்கு கிளம்பலான்னு பஸ்ல ஏறி உட்காரும் போது ஒரு நபர் எல்லை மீறி நடந்துருவான். அந்த நபர் யாரு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணான்றத விக்ரம்னு ஒரு ஆபீசர் விசாரிச்சிருப்பாரு. இதுதான் கதையா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்த்தாதான் உங்களுக்கு மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்றது கிளியரா புரியும். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்க்காம இருக்கீங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐபன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். கடைசியா நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த அசோக் நான் புடிச்சிட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அசோக் அண்ணனோட முகமும் மாறுது, அதே மாதிரி அசோக்கோட கேர்ள் ஃபிரெண்டான மஞ்சுளாவோட முகமும் மாறுது. நம்ம ஹீரோவும் ஒரு வீல் சேர் மூலியமா கொண்டு வராரு. அவர் இறந்து போன மாதிரி இருக்காரு. நான் எரிஞ்ச நிலைமையில இருக்காருன்னு சொன்ன பாத்தீங்களா? சொல்ல போனா அவர் எரிஞ்ச நிலைமையில இருந்திருக்க மாட்டாரு, புதைச்சவரை தோண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க போல. இப்ப இத பாக்குற அண்ணன் ஃபீல் பண்றாரு, அதே மாதிரி லவ்வரான மஞ்சுளா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் விக்ரமும் என்ன நடந்தது அப்படின்றத சொல்றாரு. இந்த அசோக்கையும் இவனோட ஃப்ரெண்டு சிவாவும் சேர்ந்த மாதிரி தீபாவளி அன்னைக்கு அந்த சிரீஷா கிட்ட கொஞ்சம் தப்பா டச் பண்ணிருப்பாங்க. அதனால போலீஸ் என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த பொண்ணோட லைஃப மனசுல வச்சு வேற மாதிரி கேஸ ஃபைல் பண்ணி இவங்கள 4 வருஷம் உள்ள தள்ளியிருப்பாரு. 4 வருஷம் கழிச்சு தம்பி வெளியே வரும்போது அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, வாசல்ல வச்சே பிக்கப் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி அந்த தம்பி அசோக்க பொறுத்த வரைக்கும் மஞ்சுளான்ற கேர்ள் ஃபிரெண்ட் இருப்பாங்க. இவங்க 3 பேருமே உட்கார்ந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நடந்த விஷயத்தை நினைச்சு இவனுமே கொஞ்சம் கில்ட்ல தான் இருக்கான். நான் அந்த பொண்ணு கிட்ட அப்படி பண்ணிருக்க கூடாது, சிவா தூண்டி விட்டு தான் அப்படி பண்ணிட்டேன், அதனால என்னோட லைஃபே போயிருச்சுன்ற மாதிரிலாம் அசோக் புலம்பிட்டு இருக்கான். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுடா, நீ வீட்டுக்கு வான்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. இதை தாண்டி லவ்வரும் ஒன்னும் இல்லைன்னு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லன்னு என்னால வீட்டுக்கு வந்து அம்மாவெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி நம்ம பையன் பண்ணிட்டான், அம்மா புலம்புறதெல்லாம் நானுமே கவனிச்சேன், இதெல்லாம் வேலைக்காவாதுன்னு, இதுக்கப்புறம் எங்கேயாவது நான் போயிட போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் புலம்பிட்டு இருக்கான். அதெல்லாம் அம்மாவோட மனசை நான் பேசி மாத்திருக்கேன்டா, அம்மா அதை பத்தி கேட்கவே மாட்டாங்க, நீ வீட்டுக்கு வான்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. இவன் சோகமா தான் பேசிட்டு இருக்கான். திடீர்னு என்ன நினைக்கிறான்னு தெரியல, இவங்க ஒரு இடத்துல யூரின் பாஸ் பண்ணாங்கல்ல, கொஞ்சம் ஹைட்டான பகுதியா இருக்கும், சட்டுன்னு மேல இருந்து குதிச்சிடுறான். இதை பாக்குற லவ்வர் மஞ்சுளாவும் அண்ணனும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இவன் இப்படி பண்ணிட்டான்னு வேகமா கீழே போய் செக் பண்றாங்க. பார்த்தா அவன் இறந்து போயிருப்பான். ஐயோ தம்பி இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் சிரீஷா தான்ற மாதிரி இவங்களுக்கு கோபம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா சிரீஷா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அதனால தான் 4 வருஷம் தம்பி ஜெயிலுக்கு போயிருப்பாரு. 4 வருஷம் ஜெயிலுக்கு போனதுனால தான் தம்பி இவ்வளவு உடஞ்சு போயிட்டான். தம்பிக்காக அந்த சிரீஷாவை ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி அண்ணனும் மஞ்சுளாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க 2 பேர் சேர்ந்து தான் ஏதோ பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து தம்பியை புதைக்கிறாங்க பாத்தீங்களா? அப்ப தம்பியோட திங்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க, குறிப்பா முடி, அதே மாதிரி அவரோட சாம்பிள் எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. தம்பி ஒரு கிரைம் பண்ண மாதிரி நம்ம கொண்டு வரணும்ன்ற மாதிரி சில பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. கடைசியா அண்ணன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் தம்பி அந்த சிரீஷாவை கொலை பண்ணிட்டு வந்திருக்கான் போல, அந்த விஷயத்தை நான் கவனிச்சேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அது பொய்யான ஸ்டேட்மெண்டா தான் இருக்கும். உண்மையிலே இந்த விஷயத்தை பண்ணதே அண்ணனா தான் இருப்பாரு. அண்ணன் மட்டும் இல்ல, அந்த லவ்வரான அந்த பொண்ணுமே ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. என்ன நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்றத ஹீரோவும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ணனோட டவர் ரேஞ்ச் அங்க மாட்டிச்சு பாத்தீங்களா, அது மூலியமாவே அண்ணன் தப்பு பண்ணிருக்காருன்றதை ஹீரோ கெஸ் பண்ணிருப்பாரு. அண்ணன் ஒரு நாள் அந்த பகுதிக்கு போனதை பார்த்து அங்கதான் தம்பியோட பாடி இருக்கு போலன்ற மாதிரி பாடி எடுத்திருப்பாரு. இதுதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி டீடைலா நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு வெளியே தான் நின்னுட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயம் பெருக்கிற ஒருத்தங்க தான், இங்க எதுக்காகமா நின்னுட்டு இருக்க, பனி வேற இருக்குல்ல, நீ பஸ்ல போய் உட்காருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா மஞ்சுளா தான். மஞ்சுளாவும் அசோக்கோட விஷயத்துல பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு உள்ள போய் உட்கார்ந்து இருப்பாங்க. அங்கதான் இந்த அண்ணன் மறைஞ்ச மாதிரி இருந்திருப்பாரு. சட்டுன்னு வந்து அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த அசோக் சிவான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் பாத்தீங்களா, அவன் அந்த அசோக்க பார்க்கலான்னு வந்தா அந்த இடத்துல அண்ணனும் இந்த மஞ்சுளாவும் இருக்காங்க. அசோக் எங்க போனான்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். அசோக் காணோன்றது தெரிய வருது இல்ல, அசோக்கோட போன் இவங்க கிட்ட இருக்கிறதும் தெரிய வருது. அசோக் எங்க போனான்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே இவன் மேலதான் கோவப்படுறாங்க. அசோக் ஓரளவுக்கு நல்லவனா தான் இருப்பான், ஆனா இந்த சிவா பொண்ணுங்க கிட்ட எப்ப பாரு கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன் பக்கத்துல இருக்கிறதுனால தான் அசோக் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் தப்பாலாம் நடந்திருப்பான். அதனால தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கும், 4 வருஷம் ஜெயில இருந்திருப்பான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, நீ உயிரோட இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி இவனோட கதையை முடிச்சிருப்பாங்க. என்னதான் இவங்க 2 பேர் சேர்ந்து கொலை பண்ணியிருந்தாலும் இந்த கொலை எல்லாத்தையும் அசோக் தான் பண்ண மாதிரி இவங்க ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. அதாவது வேணும்ட்டே அசோக்கோட சாம்பிள் எல்லாம் இந்த இடத்துல போட்டுட்டு போயிருப்பாங்க. எப்படியும் போலீஸை பொறுத்த வரைக்கும் அசோக் தான் இதை பண்ணான்னு நம்புவாங்க, நமக்கு பிரச்சனை வராதுன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. இப்ப மாட்டிக்கிறாங்க. மாட்டினதுக்கு அப்புறமா சிரீஷாவோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டோம்ல, இது எங்களுக்கு போதும்ன்ற மாதிரி 2 பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க.
அதே மாதிரி எங்களுக்கு எதிராக அவங்க கிட்ட ஆதாரம் இல்லன்ற வரையும் பேசுறாங்க. அப்ப விக்ரம் என்ன சொல்றாருன்னா, சிரிஷா நல்லபடியா தான் இருக்கா, சிரிஷா நீ அட்டாக் பண்ணும்போது பாத்துருக்கா, அவளோட எவிடன்ஸ் போதும் உங்க 2 பேருக்கு தண்டனை வாங்கி தரதுக்கு, கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மத்த ஆளுங்க இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரையும் இங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் நல்லபடியா இந்த கேஸை சால்வ் பண்ணிடுறாரு. வேற ஒரு நாள் ஹீரோ இருக்கார்ல, ஒரு கஃபேக்குள்ள நுழையிறாரு. அங்கதான் சிரிஷா ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவருமே இப்ப சிரிஷா கிட்ட பேசுறாரு. உன் லைஃபே அவன் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு என்கிட்ட சொன்னான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் யாருன்னா என்னோட லைஃபை ஸ்பாயில் பண்றதுக்கு, என்கிட்ட எல்லாம் மீறி நடந்துட்டானா நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருவேனா, இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னா, இதெல்லாம் தாண்டி என்னோட லைஃபை நான் லீட் பண்ணுவேன், நான் நினைச்ச எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குன்ற மாதிரி இவரும் வாழ்த்தெல்லாம் சொல்லி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. சோ இந்த கேஸை இவர் சால்வ் பண்ணிட்டாரு. அம்மாவும் பையன் திரும்பி போலீஸ் ட்ரெஸ் போட்டு போக போறான், வேலை கிடைச்சிரும்ன்ற மாதிரி அயன்லாம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இல்லம்மா இன்னும் இந்த பிரச்சனை முடியலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அம்மாவும் இதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. இப்ப இவர் பைக் எடுத்துட்டு கிளம்பும் போது அம்மா ஹெல்மெட்னு சொல்றாங்க. இவர் அதை கவனிக்காம கிளம்பி வந்துடுறாரு. இவர் ஹெல்மெட் இல்லாம வரத ஒரு டிராபிக் இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறாருல, ஒரு இடத்துல மடக்கி பிடிச்சிடுறாரு. ஹெல்மெட் இல்லாம எதுக்காக வந்தீங்க, காசை எடுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப வேற ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த பொண்ணோட பேரு வேதா அப்படின்றது. ஏற்கனவே இந்த வேதா சிரிஷா கேஸ்ல பேசினதை இவர் கவனிச்சிருப்பாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, சார் நீங்க எதுக்காக ஹெல்மெட் போடாம வந்தீங்க, ஃபாலோ பண்ணிட்டு வந்த நீங்க ஹெல்மெட் போட்டுக்கணும்ல, ஏன் போடலன்னு கேக்குறாங்க. இல்ல அந்த டிராபிக் இன்ஸ்பெக்டரால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. சரி போங்கன்ற மாதிரி 2 பேரையும் அனுப்பி விடுறாரு. இது மூலியமா பேசி இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஹெல்ப்லாம் பண்ணிருக்கீங்க, ஒரு டீ குடிச்சிட்டு போலாமான்னு கேக்குறாரு. தாராளமா போலான்ற மாதிரி இவங்களுமே ஹீரோ கூட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சாதாரண கடையில டீ வாங்கி தந்துடலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, இந்த கடையில வேணாம், நம்ம பக்கத்துல இருக்க கஃபே ஷாப்க்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஐயோ அங்க எவ்வளவு செலவாக போதோ அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிக்கனம் பாக்குறவரு அப்படின்ற மாதிரி நமக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பாங்க. இந்த வேதாவை பொறுத்த வரைக்கும் லாயரா இருப்பாங்க, அதை தாண்டி சோசியல் ஆக்டிவிஸ்டா இருப்பாங்க. பேசும்போதுதான் இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. அதே மாதிரி போலீஸ்னா எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்றாங்க. இவர் போலீஸ்னு அறிமுகப்படுத்திக்கலாம் நினைச்சிருப்பாரு. இவங்களுக்கு போலீஸ்னா பிடிக்காதுன்னு சொல்றாங்கல்ல, அதனால ஐடி ஜாப் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சமாளிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவும் பில்ல பே பண்றதுக்காக வராரு. அடுத்த வாட்டி நான் தான் கண்டிப்பா கொடுப்பேன்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவரோட டீம்ல அகிலான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க, தைரியமான பொண்ணு. இப்ப அவங்களோட வீட்டுல அப்பா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இவர் எதுக்காக திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காருன்னு கேக்குறாங்க. உன் அப்பா இப்பெல்லாம் பேசாதன்னு அம்மா சொல்றாங்க. அவர் என்னோட அப்பா கிடையாது, உங்களோட செகண்ட் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ செகண்ட் ஹஸ்பண்டா சுத்தமா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது போல. இப்ப இவங்களுக்கு போன் கால் வருது. இவங்க அட்டென்ட் பண்ணி பேசுறதுக்காக கொஞ்சம் தள்ளி போறாங்க. அப்ப அந்த ஸ்டெப் டாட் இருக்காரு பாத்தீங்களா, குறுகுறுன்னு இவங்களை தப்பா பார்த்துட்டு இருக்காரு. இவர் நல்ல டைப் இல்லன்றது தெரியுது. அவர் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறத இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல கவனிச்சிடுறாங்க. மொரஸ்டி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப விடிய காலையில பார்க்ல முரளின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை எல்லாருமே மாரல் முரளி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சோசியல் ஆக்டிவிஸ்டா இருப்பாரு. யாரு தப்பு பண்ணாலும் அவங்களை வெளிப்படுத்துவாரு. இப்ப நான் ரீசெண்டா ஒரு ஸ்கேம தான் வெளிப்படுத்த போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. இப்படி வந்துட்டு இருக்கும் போது இவரை நிறைய பேர் சேர்ந்த மாதிரி சுத்து போடுறாங்க. ஏறக்குறைய ஒரு 4 பசங்க சேர்ந்த மாதிரி சுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதை கவனிக்காம வருவாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பசங்க அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 4 பேருமே கத்தி வச்சிருப்பாங்க. அதை வச்சு இஷ்டத்துக்கு இவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கிளம்புறதுக்கு முன்னாடி இவரோட நெத்தியில ஏதோ எழுதிட்டு போறாங்க. என்ன எழுதிட்டு போறாங்கன்றது இப்போதைக்கு தெரியல. அடுத்த எபிசோடு ஸ்டார்டிங் சீனே 2 பேர் சாட் பண்ணிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஏதோ கோட் லாங்குவேஜ் மூலியமா தான் சாட் பண்ணிக்கிறாங்க. அதை நான் ஆர்டர் பண்ணிட்டேன், அதை நான் டெலிவர் பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சாட் பண்ணிக்கிறாங்க. என்ன சாட் அப்படின்றது டீட்டெயிலா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப ஹீரோவும் அம்மாவும் சேர்ந்த மாதிரி பொருள் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ தான் ரொம்ப சிக்கனம் பாப்பார்ல, அதெல்லாம் வேணாமா, அது ஏற்கனவே வீட்டுல நிறைய இருக்குன்ற மாதிரி தடுத்துக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி எக்ஸ்பிரி ஆக போற விஷயத்த அம்மா எடுக்க பாக்குறாங்க. இது இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸ்பிரி ஆயிடும், எடுக்காதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதே தாண்டா நானும் சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் எக்ஸ்பிரி ஆயிடுவ, அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு இருக்கும் போது எதர்ச்சியா வேதாவை மீட் பண்றாரு. எப்படிங்க இருக்கீங்கன்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. யாரா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. நாங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரிலாம் வேதா சொல்றாங்க. அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணோட நம்பரை வாங்கிக்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட இவர் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறதா சொல்லி வச்சிருக்காருல, இந்த விஷயம் அம்மாக்கும் தெரிஞ்சிருது. இந்த பொண்ணை பிடிச்சிருக்க போலியே, பொய்லாம் சொல்லி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அம்மா கிண்டலா பேசுறாங்க. இப்பதான் இவருக்கு அந்த ஸ்பாட்ல மர்டர் நடந்திருக்க தகவல் கிடைக்குது. இவருமே கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அதாவது போன எபிசோட்ல முரளின்னு ஒருத்தர் கொல்லப்பட்ட மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, பார்க்ல வச்சுதான் அவர் கொல்லப்பட்டிருப்பாரு. இப்ப மீடியாலாம் இந்த இடத்துக்கு வந்து என்ன ஏதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.
இவருமே என்ன இவ்வளவு கொடூரமா சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. கத்தி வச்சு திரும்ப திரும்ப குத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இதை தாண்டி நெத்தில ஆர்ஆர்னு எழுதி இருக்கு. இவர் யாரு என்னன்றதை விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அப்சர்வ் பண்ணி பாக்குற ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் பண்ண மாதிரி இல்ல, 2-3 பேர் சேர்ந்த மாதிரி பண்ண மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மொத்தம் 4 பேர் சேர்ந்த மாதிரி தான் பண்ணாங்க நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஹீரோவும் ஓரளவுக்கு கெஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யுங்கன்ற மாதிரி சொல்றாருல. அப்ப அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ஏதோ முக்கியமான விஷயம் தான் அம்மா பேச போறாங்கன்னு பார்த்தா அம்மா சீரியலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடந்துருச்சுடா, இவ மாட்டிக்க போறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கவலையே படாதீங்க, அவ சரியான கேடி, அவ தப்பிச்சு போயிடுவான்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் கமிஷனரை பார்த்து பேசுறதுக்காக கமிஷனர் ஆபீஸ்க்கு வராரு. அப்ப ஏற்கனவே ஒரு லேடிக்கும் இவருக்கும் செட் ஆகாதுல்ல, அவங்களுமே கோவமா பேசுறதுக்காக வராங்க. ஸ்பெஷலா ஒரு ஸ்குவாடை உருவாக்கி அதுல இவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருது இல்ல, நீ திரும்பி வேலை பார்த்துட்டல, இதை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இந்த லேடியோட பையன் சாவுக்கு நம்ம ஹீரோ காரணமா அமைஞ்சிருக்காரு போல. தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரான்னு தெரியல. ஆனா இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் இவர் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. அதனால தான் திட்டுறாங்க. ஹீரோ திரும்பி போலீஸ் ஆகணும்னா இந்த லேடி சம்மதிக்கணும்ல. உங்களுக்கு காசு கூட தரேன்றபடி கமிஷனர் பேசியிருப்பாரு போல. அந்த கமிஷனர் எனக்கு காசெல்லாம் தரேன்னு சொல்லிட்டாரு, ஆனா கண்டிப்பா உன்னை போலீஸ் யூனிஃபார்ம் போட விட மாட்டேன்றபடி கோவமா பேசிட்டு இவங்க கிளம்புறாங்க. இவங்களை நினைச்சா இவர் லைட்டா ஃபீல் தான் பண்றாரு. அதுக்கப்புறம் கமிஷனரை பார்த்து பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாரு. எதுக்காக சார் காசெல்லாம் தரேன்னு பேசுனீங்க அப்படின்ற மாதிரி கமிஷனர் கிட்ட கேட்கிறாரு. என்ன பண்றது, திரும்பி எப்படியாவது உன்னை டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வர வைக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னதான் இருந்தாலும் அந்த அம்மா பக்கத்துலயும் சில நியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரி அதெல்லாம் விடு, இப்போ ஒரு கொலை நடந்திருக்குல்ல, இந்த கொலையை பத்தி தான் மீடியாவை சேர்ந்த எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த கொலையும் நீ தான் விசாரிக்க போற, சீக்கிரமா எனக்கு அப்டேட்டை கொடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இறந்து போயிருக்க முரளியை பொறுத்த வரைக்கும் சோசியல் ஆக்டிவிஸ்ட், இதை தாண்டி சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருப்பாரு. அப்பப்ப வீடியோ எல்லாம் போடுவாருன்னு தெரிய வருது. அவர் கடைசியா லைவ்ல போட ஆரம்பிச்சாரு பத்தியா, அந்த லைவை எத்தனை பேர் பார்த்திருக்காங்கன்றதை செக் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. அலின்னு ஒரு டெக்னிக்கல் பர்சன் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் நிறைய பேர் பார்த்திருக்காங்க சார், இதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றான். சரி வேற ஒண்ணு பண்ணு, அவரை கொஞ்ச நாளா யாரும் ஃபாலோ பண்றாங்கன்றத கவனி, புதுசா ஃபாலோவர்ஸா சேர்ந்திருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் ஃபில்டர் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி ஃபில்டர் பண்ணா கூட 100 பேர் இருக்காங்கன்ற மாதிரி இவன் சொல்றான். சரி அந்த 100 பேரு மத்தவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணல, இவரை மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்கன்னா அது யாருன்றத பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி பார்த்தா ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க. சோ இவரை போட்டு தள்ளுறதுக்காக இவரை இப்பதான் இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் வேற யாரையாவது ஃபாலோ பண்ணிருக்காங்களா பாருன்னு கேக்குறாரு. அவனுமே செக் பண்ணிட்டு சார் 4 பேரு வேற ஒரு செலிபிரிட்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்றான். அந்த செலிபிரிட்டி யாருன்னு பார்த்தா மோகன் ஒருத்தர். அந்த மோகன் கூட அடுத்த டார்கெட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புதுசா ஐடியா கிரியேட் பண்ணி ஒவ்வொருத்தரா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அடுத்து மோகனை ஃபாலோ பண்றாங்கன்னா அவர் கொல்லப்பட வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்ப மோகன் அப்படின்ற அந்த செலிபிரிட்டியை வர வச்சிடுறாரு. அதாவது சோசியல் மீடியா இன்ஃபுளுசரை வர வச்சிடுறாரு. சார் உங்க உயிருக்கு கொஞ்சம் ஆபத்து இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது, நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும், லைவ் மட்டும் கொஞ்ச நாள் போடாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவர் இவங்க சொல்றதை நம்ப மாட்டாரு. சார் எவனோ ஒரு 4 பேர் ஃபாலோ பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களா, என்னாலாம் லைவ் போடாம இருக்க முடியாது சார், கண்டிப்பா நான் லைவ் போடுவேன்ற மாதிரி சொல்றாரு. உங்க சேஃப்டிக்காக தான் சொல்றோம்னு சொல்றாங்க. அப்ப கூட இவர் ஏத்துக்க மாட்டாரு. நான் கிளம்புறேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்கிறது இவங்களோட வேலை இல்ல, இவரோட ஆக்டிவிட்டி எல்லாம் கவனிங்கன்ற மாதிரி இவருமே ஆளுங்களெல்லாம் செட் பண்ணிடுறாரு. அந்த மோகன் வீட்டுல இருக்கும்போது போன் பேசிக்கிட்டே வாசல் கிட்ட வராரு. அப்பதான் போலீஸுங்க இவரை கவனிச்சிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஓஹோ விக்ரம் சார் இப்படி ஒரு ஐடியா பண்ணிருக்கீங்களா, எனக்கு எப்படி ஏமாத்தணும்னு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் வீட்டுல பின்னாடி வழியா போற மாதிரி ஒரு வழி இருக்கும், அந்த வழியா கார் எடுத்துட்டு இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சோ ஆளுங்க பார்த்துட்டு இருக்காங்க, பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இவர் லைவ்ல வீடியோ போடுறது தெரியுது. அதுவும் இல்லாம வேற ஒரு பகுதியில இருந்து லைவ்ல வீடியோ போடுறது தெரியுது. அப்ப நம்ம போலீஸுங்க கோட்டை விட்டுட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் கோவப்பட்டு இருக்காங்க. கார் ரிப்பேர் ஆன மாதிரி ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காரு. சோ கில்லர் அந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு, அவரை போட்டு தள்ள வாய்ப்பு இருக்குல்ல. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த மோகன்ன்ற நபரை காட்டுறாங்க. கார் ரிப்பேர் ஆயிருக்கு போல. ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கார் ரிப்பேர் ஆயிருக்கு, நான் ரிப்பேர் பண்றதுக்காக ஒருத்தனை புக் பண்ணிருக்கேன், சீக்கிரமா அவன் வந்துருவான்ற மாதிரிலாம் வீடியோல பேசிட்டு இருக்காரு. அப்ப ஆட்டோல நிறைய பசங்க இருக்காங்க. அதுல ஒரு பையன் மட்டும் இறங்கி இவர்கிட்ட பேசுறதுக்காக வரான். கொல்ற மாதிரி வந்தவன் இவர்கிட்ட சகஜமா பேசுறான். ரிப்பேர் பண்றதுக்காக வந்திருக்கான்னு சொல்றான். இவ்வளவு லேட்டா தான் வருவியா, சீக்கிரமா ரிப்பேர் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு சார், நம்ம உடனே போனோன்ற மாதிரி அலி சொல்றான். இவங்களுமே வேகமா வரதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா அவன் கட்டையை மறைச்சு வச்சிருப்பான். இப்ப அந்த கட்டையை சைலண்டா எடுத்து இவரோட மண்டிலே போட ஆரம்பிக்கிறான். இப்ப அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸுமே ஓடி வராங்க. மொத்தமா 4 பேர் தான். 4 பேருமே சேர்ந்த மாதிரி பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து தப்பிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
இங்க ஒரு எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. இப்ப காலேஜ் முடிஞ்ச ஒரு ப்ரொஃபசர் கிளம்புறதுக்கு பாக்குறாரு. காலேஜ் முடிஞ்ச ஒரு 4 பசங்க சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. என்ன இவனுங்க பேசிட்டு இருக்காங்கன்னு ப்ரொஃபசர் பக்கத்துல வந்துடுறாரு. அதான் காலேஜ் எப்பயோ முடிஞ்சிருச்சுல, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இவனுங்க கொஞ்சம் முறைச்சு பார்த்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. பார்த்தா இவனுங்க ஷூல ரத்த கரெல்லாம் இருக்கு. அத அந்த ப்ரொஃபசர் கவனிச்சிருக்க மாட்டாரு. இப்ப இவனுங்க பக்கத்துல இருக்க ஒரு பகுதிக்கு வராங்க. ஒரு குழிய தோண்டி கையில இருக்க கத்தியெல்லாம் புதைச்சிட்டு இருக்காங்க. அதாவது இவனுங்க 4 பேர் தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எக்ஸாக்ட்டா இவங்க தான் பண்ணாங்களா என்னன்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. விக்ரமும் டீமும் வந்து பார்க்கும்போது மோகன் கொல்லப்பட்டிருப்பாரு. அதே பேட்டர்ன்ல தான் இந்த கொலையும் நடந்திருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா அதே மாதிரி நெத்தில ஆர்ஆர்னு எழுதியிருக்கான். ஆர்ஆர்னு எதை மீன் பண்றான் கில்லர் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. படிச்சு சொன்னோம், இவர் கேட்காம விட்டுட்டாரு. நம்மளோட சைட்லயும் சில தப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஆபீஸ்ல வச்சு இவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள காமனா ஏதாவது விஷயம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த விஷயம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். நீ கொஞ்சம் செக் பண்ணி பாருன்ற மாதிரி அலி கிட்ட சொல்றாரு. அலியும் செக் பண்றாரு. அப்படி செக் பண்ற அலி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னா, பில்டர்ஸா இருக்கிற சிலரு நிறைய ஏமாத்துவாங்கல்ல, அதாவது ரியல் எஸ்டேட் மூலியமா மாஃபியா வேலை எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களை எதிர்த்து நிறைய பேர் போராட்டம் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு எதிராக வீடியோ போட்டிருப்பாங்க. அதுல இவங்க 2 பேருமே வீடியோ போட்டிருக்காங்க சார். இதுதான் காமனா இருக்கிற பாயிண்ட்ன்ற மாதிரி சொல்றாரு. அந்த ரியல் எஸ்டேட் மாஃபியாவை எதிர்த்து நிறைய பேர் வீடியோ போட்டிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, யாரெல்லாம் வீடியோ போட்டாங்களோ அவங்களெல்லாம் கொஞ்சம் நீ ஃபில்டர் பண்ணி வை. ஏன்னா இவங்களோட அடுத்த டார்கெட் அவங்களா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த 4 ஐடி அடுத்து யாரை ஃபாலோ பண்ணுதுன்றத பாரு. ஏன்னா அவங்க தான் அடுத்த டார்கெட். நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும். இதுக்கப்புறம் யாரையும் சாக விடக்கூடாதுன்னு பேசுறாரு. அப்ப வேதா கிட்ட இருந்து கால் வருது. வேதாவும் உங்க ஆபீஸ் வாசல்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோ அந்த ஆபீஸ்லயே வேலை பார்க்கல, சும்மா தான் சொல்லி வச்சிருப்பாரு. இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் யாரையோ லவ் பண்றாரு போல அப்படின்ற மாதிரி ஆளுங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கஃபே ஷாப்க்கு தான் இவங்களை கூட்டு வந்துடுறாரு. உங்க ஆபீஸ்லயே நம்ம காஃபி குடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சா, ஆபீஸ்ல ஒரு வேலை நடக்குதுங்க, அதனால தான் இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ஒரு 4 ஐடியா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்கல்ல, அவங்க அடுத்து யாரை ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்றத அலி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அதை பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. அவங்க முன்னாடி உட்காந்து இதை பத்தி பேச முடியாதுல்ல, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே வேகமா தள்ளி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. யார் ஐடியா ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா, வேதாவோட ஐடியா தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. வேதாவும் சோசியல் ஆக்டிவிஸ்ட் மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, இவங்கள தான் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா இவங்க தான் அடுத்த டார்கெட்டான்ற மாதிரி யோசிக்கிறாரு. நான் அந்த பொண்ணுக்கு பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதே மாதிரி அந்த 4 ஐடியோட லொகேஷனை ட்ரேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுன்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. இந்த நாள் இவங்க பில்ல பே பண்ணிடுறாங்க. கிளம்புறன்ற மாதிரி கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறவங்கள சேஃப்டிக்காக இவர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. நம்மள வீட்டுல விடுறதுக்காக இப்படி வராரு போலன்ற மாதிரி இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வீட்டுக்கு வந்துடுறாங்கல்ல, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாம் போறாங்க. நமக்காக பின்னாடி எல்லாம் வந்திருக்காருன்ற மாதிரி வீட்டுக்கு வந்து இவங்க பயங்கரமா வெக்கலாம் பட்டுட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோவோட டீமை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சார், அடுத்து இவங்க தான் டார்கெட் போலியே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் உள்ள போய் போலீஸ் மாதிரி பேசிட்டு வரேன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் கான்ஸ்டபிள் சொல்றாரு. அவருக்கு போலீஸ்னாலே பிடிக்காது, அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு சொல்றாரு. சார், அதெல்லாம் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. வேதாவோட அப்பா நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்தடுத்து 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, என்னதான் நடக்குதோ அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் எனக்கு நல்லா தெரியும்பா, நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு எதிராக குரல் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா நமக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குமே லைட்டா தோணலாம் ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த கான்ஸ்டபிள் இவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்காக உள்ள வந்துட்டு இருக்காரு. உள்ள நடக்கிறத நானும் கேட்கணும், நீங்க காலை கனெக்டட்ல வைங்கன்னு ஹீரோ சொல்றாரு. ஓகே சார் அப்படின்ற மாதிரி இவரும் காலை கனெக்டட்ல வச்சிடுறாரு. மேடம், உங்ககிட்ட பேசணும், இதுக்கப்புறம் நீங்க சோசியல் மீடியாவெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் ஆரம்பிக்கிறாரு. என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கேக்குறாங்க. நான் போலீஸ்னு சொல்றாரு. போலீஸ் சொன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேனா? கண்டிப்பா நான் யூஸ் பண்ணுவேன், உங்களால என்ன சார் பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இவரை பேச விடாம பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ சொன்னது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல என்ன விட்டுருங்கன்ற மாதிரி பதறி அடிச்சு வெளியெல்லாம் ஓடி வந்துட்டு இருக்காரு. சார், நீங்க சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை தானே நானும் சொன்னேன், அவகிட்ட போலீஸ் உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, நாங்க பாதுகாப்பு தரோம்னு சொன்னா ஏத்துக்க மாட்டா, அவகிட்ட சொல்லாமே நம்ம பாதுகாப்பு தரணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கும் போது அந்த 4 பேர்ல ஒருத்தன் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை கிராஸ் பண்ணி போறான். ஆனா இவங்களுக்கு அவனை தெரியாதுல்ல, அதனால இவங்க பாட்டுக்கு வீட்டையே கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு தூங்க கூடாது, மாத்தி மாத்தி நம்ம கவனிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல லைட்டா அசந்து தூங்கிடுறாங்க போல, விடியவே செஞ்சிருக்கும். இப்ப காலையிலேயே அவங்க பைக் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. எந்திரிங்க, அவ பைக் எடுத்துட்டு கிளம்புறா அப்படின்ற மாதிரி இவர் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அலி இருக்கார்ல,
சார் அந்த 4 ஐடி இப்ப வேற ஒருத்தரை ஃபாலோ பண்ணுது சார், சிவானியை ஃபாலோ பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சிவானி யாருன்னு பாத்தீங்கன்னா கமிஷனரோட பொண்ணா இருப்பாங்க. கமிஷனர் பொண்ணு சிவானி இருக்காங்க பாத்தீங்களா, லைப்ரரியில இருக்காங்க, ஒவ்வொரு புக்கா எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஊடி போட்ட மாதிரி ஒரு நபர் இருக்கான் பாத்தீங்களா, பொறுமையா இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி பின்னாடி வந்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி வேதாவை காட்டுறாங்க. வேதா இறந்து போனவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க போல. அவங்களையும் யாரோ கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏறக்குறைய 2 பேருக்குமே ஆபத்து இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் இந்த எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவரோட பேரை நம்ம குணான்னு வச்சுப்போம். இந்த குணாவை போலீஸுங்களாம் மட்டம் தட்டுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. குணாவும் பெருசா ரியாக்ட்லாம் பண்ண மாட்டாரு. இப்ப குணா ஒரு இடத்துக்கு வந்து சீக்கிரட்டா மறைச்சு வச்சிருக்க போன் எடுக்கிறாரு. கோட் லாங்குவேஜ்ல யாரோ பேசின மாதிரி காமிச்சாங்கல்ல, இவர் தான் பேசுறாரு போல. வெளியே இருக்க அந்த 3 பசங்க 4 பசங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரா, யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாருன்னு தெரியல. வேலையை கரெக்டா முடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சிவானியை காப்பாத்துறதுக்காக தான் போயிட்டு இருக்காரு. சார் கமிஷனர் கிட்ட சொல்லி இன்னும் டீம் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிக்கலாம்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. இல்ல ஆளுங்க உசாராயிடுவாங்க, நம்மளே போய் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப 2 பேருமே வேகமா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஊடி போட்ட மாதிரி ஒருத்தன் அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல போயிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவங்க 2 பேருமே கவனிச்சிடுறாங்க. சட்டு ஓடி வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. அவனை பிடிச்சு அடிக்கிறதுக்காகலாம் போயிட்டு இருக்காங்கல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் என்னோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி சிவானி சொல்றாங்க. சோ நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க போல. இவனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டா தான் இருப்பான். சிவானி பாதுகாப்புக்காக எப்பவுமே ஒரு கார்டு கூட இருப்பாரு. ஆனா அவர் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. இவங்களுமே அந்த கார்டை எழுப்புறாங்க. சேஃபா இங்க இருந்து கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நல்ல வேலையா 2 பேர் மட்டும் தான் இங்க வந்திருப்பாங்க. இன்னும் 2 பேர் வேதாவை பாத்துக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஆக்சுவலா வேதா இருக்காங்கல்ல, இறந்து போன ஒருத்தரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அவரோட குடும்பம் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்ற மாதிரி பேசுறாங்க. போட்டோக்கு மாலெல்லாம் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது அவங்களோட பைக் வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன பைக் இப்படி மக்கர் பண்ணுது, சரி தள்ளிட்டே போயிடலான்ற மாதிரி தள்ளிட்டு போறாங்க. உண்மை என்ன தெரியுமா, அந்த பசங்க தான் பைக்கை ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. இவங்க தள்ளிட்டு இந்த பகுதி கிட்ட வரும்போது போட்டு தள்ளிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா போலீஸ் இவங்களை பாதுகாக்கிறதுக்காக நிறைய இடத்துல வேஷம்லாம் போட்ட மாதிரி கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அவனுங்க அட்டாக் பண்றதுக்காக வந்தா அமிக்கிடலான்ற மாதிரி தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. அவனுங்களுமே அட்டாக் பண்ற மாதிரி நெருங்கிலாம் போயிட்டு இருக்காங்க. அப்படி பக்கத்துல வரும்போது ஒரு பையன் மட்டும் சுத்தி இருக்கவங்க போலீஸ்ன்றதை கண்டுபிடிச்சிடறான். அவங்கள பொறுத்த வரைக்கும் குப்பை எடுக்கிறவங்க மாதிரி இருக்காங்க, ஒவ்வொரு கெட்டப்ல இருக்காங்க. ஆனா இந்த பையனுக்கு டவுட் வந்துருது. பிளானை நம்ம கேன்சல் பண்ணிடலாம், போலீஸ் சுத்தி இருக்காங்கன்ற மாதிரி சொல்றான். இப்ப மத்த பசங்களும் உசாராயிடுறாங்க. அவங்க எதிர வரும்போது அவங்கள கண்டுக்காத மாதிரி கிராஸ் பண்ணி போறாங்க. அதே மாதிரி திடீர்னு செக் பண்ணிட்டா நம்ம கிட்ட இருக்க கத்தி கிடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக கத்தி எல்லாத்தையும் ஒரு இடத்துல டிஸ்போஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. சார் இப்போ வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரலன்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, ஹீரோக்கு தகவலை கொடுக்குறாங்க. நம்ம வேதாவை பாதுகாத்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் சிவானி மூலியமா டைவர்ட் பண்ணிட்டு வேதாவை ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சிருக்காங்க. நிச்சயமா அந்த இடத்துக்கு வேதாவை அட்டாக் பண்றதுக்கு அவங்க வந்திருப்பாங்க. அதுக்காக தான் நான் வேற ஒரு விஷயத்த பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதாவது தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட எலிகேம் மூலியமா பறக்க விடுன்னு சொல்லியிருப்பாரு. அதுல யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களான்ற மாதிரி தான் வீடியோவை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல ஒரு 4 பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த குப்பை தொட்டியில எதையோ போட்டுட்டு போறாங்க. இவங்க குப்பை தொட்டியில என்ன போட்டுட்டு போறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மூலியமா தான் இவங்களை சந்தேகப்படுறதா வேணாமான்னு முடிவெடுக்க முடியும்னு சொல்லிட்டாரு. இவர்கிட்ட கான்ஸ்டபிள் அசிஸ்டன்ட் இருக்காருல, அவர் பேரு ராவ் அப்படின்றது, அவரை போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. அவருமே குப்பை எடுக்கிறவர் மாதிரி போய் அந்த இடத்துல இருக்க குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறாரு. அதை செக் பண்ணி பார்க்கும்போது அவனுங்க கத்தியை தான் உள்ள போட்டிருக்காங்கன்றது தெரிய வருது. அந்த கத்தி இப்ப ரீசெண்டா வாங்கியிருக்கிறதும் இவங்களுக்கு தெரியுது. எந்த பேர்ல வாங்கியிருக்காங்க, ஏதாவது டீடைல் கண்டுபிடிக்க முடியுமா பாருன்ற மாதிரி சொல்றாரு. அலியும் செக் பண்ணி பாக்குறாரு. இந்த பில் எல்லாம் வச்சு நம்பரை எடுத்துறாரு போல. இந்த நம்பர் யார் கூட எல்லாம் சாட் பண்ணி இருக்குன்றத கவனின்ற மாதிரி சொல்றாரு. செக் பண்ணி பார்த்த அலி இருக்கார்ல, சரி இந்த நம்பர் ஜெயில யார்கிட்டயோ பேசியிருக்கு சார்ன்ற மாதிரி சொல்றான். இது ஜெயில இருக்கவங்க கிட்ட இந்த நம்பரை சேர்ந்தவன் பேசியிருக்கானா, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. ஜெயில இருக்கவனுக்கும் நடக்கிற கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்ப கமிஷனரை பாக்குறதுக்காக வரும்போது கமிஷனர் பயங்கரமா சத்தம் போடுறாரு. என் பொண்ணு ஆபத்துல இருக்கும் போது கூட டீம் கிட்ட சொல்லாம நீ மட்டும் காப்பாத்தலான்னு போயிருப்பியா, ஒருவேளை என் பொண்ணுக்கு எதாவது ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பேன்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாரு. சார் அப்படி இல்ல சார், அவங்க உசாராயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்படி ஒரு முடிவை எடுத்தேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கமிஷனர் திட்டினதுல விக்ரம் இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. கமிஷனரும் வந்து சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒரு நிமிஷம் போலீஸா யோசிக்காம ஒரு அப்பாவா யோசிச்சுட்டேன், அதனால தான் திட்டிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், நீங்க போலீஸா இருந்தே டக்குன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியல, அவங்க அம்மா சார், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதனால தான் அந்த லேடி மேல எனக்கு எந்த ஒரு கோவமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி என்ன நீங்க ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டாரு. எதுக்குன்னு கேட்கும் போது இவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. அனுப்புங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஜெயிலுக்கு வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ போலீஸ்ன்றது இங்க யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒரு குற்றம் பண்ணிட்டு இவர் ஜெயிலுக்கு வந்திருக்க மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கிறாரு. இப்ப இவர் கூட ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. என்னோட சித்தப்பா என்னோட சொத்தெல்லாம் ஏமாத்தி புடுங்கிட்டாரு, அந்த ஆளை போட்டு தள்ளணும், அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசுறாரு. அதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட மட்டும் நம்ம காசு தந்தோம்னா வெளிய ஆளுங்களை வச்சு முடிச்சிருவாருன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அப்படியா, அவர்கிட்ட என்ன அறிமுகப்படுத்தி வையன்ற மாதிரி இவருமே கேட்கிறாரு. நம்மளுக்கு குணான்னு ஏற்கனவே ஜெயில இருக்க மாதிரி ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அந்த குணாவை தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக இவன் கூட்டு போறான். இப்ப அவரோட செல்லுக்கு வந்து பார்த்தா அவர் ஏற்கனவே யாரோ சாவடிச்சு வச்சிருக்காங்க. எப்படி சாவடிச்சாங்கன்னு தெரியல, அவர் அந்த இடத்துல இறந்து போன மாதிரி இருக்காரு. என்ன நம்ம பார்க்கலான்னு வந்த குணாவை யாரோ சாவடிச்சு வச்சிருக்காங்க, என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இதோடையே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. புதுசா 4 எபிசோடு வந்ததா சொன்ன பாத்தீங்களா, அந்த எபிசோடுமே முடிவு இல்லாம தான் முடிச்சிருக்காங்க. இது ரெகுலரா போகும் போல, ரெகுலரா போச்சுன்னா நம்மளும் ரெகுலரா போடலாம். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.